இதே தமிழிசை அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கறதே என்னை பொறுத்தளவில் பார்ப்பன ஜனங்களின் கட்சி தான். அமித்ஷா அவர்கள் மேடையில கூப்பிட்டு கண்டனம் பண்றார். மசூதியை இடித்து கோயிலை கட்டுற வரைக்கும் தான் நீ இந்துன்னு உள்ள கூப்பிடுவான். அந்த இடத்துல அமித்ஷாவும் தமிழிசையும் சரிசமமாக இருக்க வேண்டியவர்கள். அவருடைய உடல் மொழியை பார்க்கிற போதே நமக்கு கோபம் அதிகமா வருது. முன்னாள் மாநில தலைவர், இன்னும் சொல்ல போனால் 2 மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்தவர். அதைவிட உயர்ந்ததாக அவரிடம் ஒரு மருத்துவர் என்கிற படிப்பு இருக்கு. என்ன காரணத்திற்காக தமிழிசையை இது போன்ற பொது இடத்துல இது போன்ற வேலைகளை செய்றீங்க? ஒரு குற்ற பின்னணி உடைய ஒரு நபர் இப்படி நடந்து கொண்டது தவறு. ரங்கராஜ் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர் நாராயணன் திருப்பதிலாம் கொந்தளிக்கிறார். இப்ப இருக்கிற நிர்வாகம் அவளுடையதோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. அப்படியே ஒரு அலட்சியத்தோட மற்றவர்களை ஒரு எல்லலோடு பார்த்து கொண்டுதான் எப்போதுமே பாண்டே பேசுவார். 40 தொகுதி நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், வெற்றி கொண்டாட்டத்தை நாங்க கொண்டாடத்தான் செய்வோம். உழைப்பதற்கு அண்ணாமலையும் தமிழிசையும், அதை வைத்து பிழைப்பதற்கு நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கருமா. தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர் மாதிரியே ஒரு சிலரை உருவாக்கி வச்சிருக்கார். பார்ப்பனியத்தினுடைய ஒரு ஏவல் நாயாகத்தான் சீமான் இருக்கிறார். திராவிடம் 100 வலைவழி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதை திராவிடம் 100 பெருமையாக கருதுகிறது. உங்களோடு நான் சிற்பி, என்னோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் மதுரை வைரமுத்து அவர்களும் வந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிகழ்வுகள்ல இந்த 2 நாளைக்கு முன்னால ஒரு நடந்த நிகழ்வு ஒரு விதமான மன நெருடலா இருக்கு. அதாவது இதே தமிழிசை அவர்கள் நம்ம பகுதியில தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு தெரு தெருவா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அவருடைய போராட்டங்கள், அவருடைய வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாலும் தாமரை மலராது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது என்ன உங்களுக்கு புரியல அப்படிங்கிறதையும் பல விதத்தில் நம்ம எடுத்து சொல்லிட்டும் இருக்கிறோம். அவருடைய செயல்களை நாம் கண்டனமும் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கருத்துக்களுக்கு நாம் கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல ஆந்திராவில் நடைபெற்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு அங்க போயிருந்த நம்முடைய அக்கா தமிழிசைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில கூப்பிட்டு கண்டனம் பண்றார். மேடையில கூப்பிட்டு தேவையில்லாத கண்டனம், தேவையில்லாத அந்த உடல் மொழி, அவருடைய உடல் மொழியை பார்க்கிற போதே நமக்கு கோபமா அதிகமா வருது. மிக கோபமான ஒரு சூழ்நிலையில அவர் பேசுற பேச்சுக்கள், அவருடைய அந்த நடை உடை பாவனை எல்லாம் சொல்லும் இல்லையா, அது அத்தனையுமே வன்மையாக கண்டிக்கிற நிலையில அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அப்ப அவர்களுடைய நிலை என்ன? என்ன காரணத்திற்காக தமிழிசையை இது போன்ற ஒரு பொது இடத்துல இது போன்ற வேலைகளை செய்றீங்க? அதாவது நீங்க தனியா கூப்பிட்டு என்ன வேணாலும் பேசுங்க, அது வேற. அத்தனை ஊடகங்கள் இருக்கிற நிலையில் இது போன்ற நிலையை உருவாக்கலாமா? இது தொடர்பா வைரமுத்து தோழர் அவர்கள் சொல்லுங்க, பேசுங்க. ஐயா மற்றும் நம்முடைய திராவிடம் 100 வலைவழி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவில் என்னுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அமித்ஷாவும் தமிழிசையும் சரிசமமாக இருக்க வேண்டியவர்கள். அந்த விழா நாயகன் சந்திரபாபு நாயுடு, அவர் பதவியேற்பு விழாவில் இருவருமே அந்த விழாவினுடைய விருந்தினர்கள். இன்னும் சொல்ல போனா மேடையில் அழைத்து கூட கண்டிக்கவில்லை, மேடைக்கு சென்றவர். அவர் போய் சந்திரபாபு நாயுடு வாழ்த்துவதற்காக சென்று விட்டு வாழ்த்திட்டு இறங்குறவரை கூப்பிட்டு இவர் கண்டிக்கிறார். அந்த கைகளை அப்படி வைத்துக் கொண்டு அதை போன்ற ஒரு கண்டனங்களை அவர் செய்கிறார். இப்போ ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு நம்மை போன்ற வெளிநபர்களுக்கு உரிமை இல்லதான், அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நடந்து கொள்வது பொதுவெளி. ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டைன்னா என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்குள்ள வெளியில நடந்துச்சுன்னா யாருனாலும் கேட்போம், வீட்டுக்குள்ள இருந்தா தான் நம்ம போய் கேட்க மாட்டோம். அதை போல இது பொது வெளியில் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பெண் என்றும் பாராமல் அவருக்கு ஒரு தங்கள் கட்சிக்காக உழைத்தவர், ஒரு முன்னாள் மாநில தலைவர், இன்னும் சொல்ல போனால் 2 மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்தவர். இப்படியெல்லாம் அவங்களுடைய போர்ட்போலியோ இருக்கு. அதைவிட உயர்ந்ததாக அவரிடம் ஒரு மருத்துவர் என்கிற படிப்பு இருக்கு. இவ்வளவு பின்னணி இருக்கக்கூடிய ஒருவரை அவரை இப்படி தரைக்குறைவா நடத்துறார். ஆனா அதே நேரத்தில் அமித்ஷாவுடைய பின்புலம் என்ன? இதை ஒரு கேரளாவினுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சமூக வலைத்தளத்துல போட்டாங்க. ஒரு குற்ற பின்னணி உடைய ஒரு நபர் இப்படி நடந்து கொண்டது தவறு அப்படின்னு போட்டாங்க. அதை சன் நியூஸ் நியூஸ் கார்டுல போட்டாங்க. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் நாராயணன் திருப்பதிலாம் கொந்தளிக்கிறார். எப்படி உள்துறை அமைச்சரை குற்ற பின்னணி உள்ள நபர்னு சன் நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. உடனடியா அவங்களுக்கு ஒளிபரப்பு நிறுத்தணும்னு சொல்லி அவரு தகவல் ஒளிபரப்பு அமைச்சகத்துக்கு இது கொடுக்குறாரு. ஒரு செய்தி நிறுவனம் இன்னொரு போட்ட செய்தியை தான் போடும்.
அது வந்து சன் டிவியினுடைய கருத்து அல்ல. அந்த கருத்தை சொன்னது கேரள மாநில காங்கிரஸ் கட்சி. அப்போ உண்மைதானே, அது குற்றப்பின்னணி உள்ள நபர் தானே. அவர் குஜராத் மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கும்போது போலி என்கவுண்டர் செய்து அதன் காரணமாக குஜராத்துக்குள்ளேயே நுழையக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டு அவர் வந்து வெளியில இருந்தவர் தான். நீதிபதியினுடைய கருணையின் காரணமாக அந்த என்னென்ன திரைமறைவு வேலைகள்லாம் நடந்ததுனால அவர் விடுவிக்கப்பட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாம போய் அதற்காக அந்த நீதியரசருக்கு என்ன பரிசு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் வந்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆக அப்படி குற்றப்பின்னணி இருக்க ஒரு நபர் வந்து பொது வெளியில் வந்து இவர் நடந்து கொள்வதுங்கிறது ஒரு அநாகரிகத்தினுடைய உச்சம். நீங்க அந்த உடல் மொழி இதெல்லாம் சொன்னீங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அமைச்சர்கள் எல்லோருமே அதே மாதிரிதான் இருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அவர்களுடைய உடல் மொழி, இப்போ நம்ம சொல்லுவோம் திராவிட இயக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் தம்பிகளாக ஒரு தந்தை மகன் போன்ற உறவு தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இங்க இவங்க வந்து ஒரு ஆண்டான் அடிமைத்தனம் தான் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்வு வந்து அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது தோழர், இப்ப இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஒன்றிய அமைச்சரவை அமைக்கப்படுது. ஒன்றிய அமைச்சரவை அமைக்கப்படும் பொழுது எந்த விதமான தேர்தலிலும் போட்டியிடாத நிர்மலா சீதாராமன், எந்த விதமான தேர்தலிலும் போட்டியிடாத ஜெய்சங்கர் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றியத்துல முக்கியமான அமைச்சர் பொறுப்புல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டிலிருந்து மிக தீவிரமாக, அதாவது இன்னும் சொல்ல போனா பெரிய ஆளுமையுள்ள கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மக்களை சந்திக்கிறேன், நான் மக்களை சந்தித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று வரப்போறேன் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி இவர்களுடைய சின்னமான தாமரை சின்னத்தை தூக்கிட்டு முன்னால போய் நின்று மக்களோடு மிக கடுமையாக பேசி மக்களாக இருந்து இந்த அளவுக்கு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குவதற்கும் போராடி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்முடைய கருத்துக்கு சிறிதும் ஒத்து வராத அண்ணாமலை போன்றவர்கள் அதிகமாக போராடி மக்கள் மத்தியில நின்னு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒரு வகையில நாம் உள்ள வந்துட மாட்டோமா, ஏதாவது ஒரு வகையில தாமரையை தமிழ்நாட்டில் மலரச் செய்து விட முடியுமா என்று சொல்லி என்னுடைய சொட்டத்தலையில முடி வளருமான்னு பாக்குற அளவுக்கு அவங்க தீவிரமா போராடி அது முடியாம போய் அந்த அளவுக்கு இருந்து போராடினாங்க, மறுக்க விரும்பல. ஆனா அவங்களுக்கு நீ அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் பதவி கொடுத்திருக்காங்க. இதைய நம்ம சாணக்கியா அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய பாண்டே, ரங்கராஜ் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனர், அவர் சொல்றார். அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் இருக்கிறீங்க, ஜெய்சங்கருக்கு அமைச்சர் பதவி, ஆனா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக தமிழிசைக்கோ அல்லது அண்ணாமலைக்கோ அல்லது பொன் ராதாகிருஷ்ணனுக்கோ ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. இது கேட்கும் பொழுது அல்லது பின்னாளில் வழங்கப்படலாம் அல்லது பிரதம அமைச்சருடைய முடிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்ற வரிதான் எனக்கு கோபத்தை உருவாக்குகிறது. சொல்றாரு, நீங்க ஆட்சிக்கு வந்து கொடுங்க, நீங்க நிர்வாகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கொடுங்க. இப்ப இருக்கிற நிர்வாகம் யாருடையது? இந்த கேள்வி நமக்கு வருதா வரலையா? இப்ப இருக்கிற நிர்வாகம் யாருடையதுங்கிற கேள்வி வரும்போதுதான் இப்ப இருக்கிற நிர்வாகம் அவளுடையதோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. இந்த சந்தேகம் வரும் பொழுதுதான், இந்த கேள்வி வரும் பொழுதுதான் நமக்கு ஒன்றிய அரசின் மீதான நம்பிக்கை போகிறது அப்படிங்கறதா உண்மை. இது தொடர்பா நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போலத்தான் இந்த ஆட்சி அவாள்களின் ஆட்சி என்பதை போலத்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனா ஒரு பாண்டே வந்து நம்ம இப்ப பேசணும், நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவுடைய உடல் மொழி எல்லாம் பேசணும். அதற்கு சற்றும் குறைவில்லாத உடல் மொழியும் இதுதான் பாண்டேவனுடையது. அப்படியே ஒரு அலட்சியத்தோட மற்றவர்களை ஒரு எல்லலோடு பார்த்து கொண்டுதான் எப்போதுமே பாண்டே பேசுவார். அதே மாதிரிதான் சொல்றாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவு உங்களுக்கு இல்லையா? நீ காலம் ஃபுல்லா எதிர்கட்சியில இருப்ப, உனக்கு வந்து இன்னொரு கட்சி ஜெயிச்சுட்டு கொடுக்குமா அமைச்சர் பதவி? அப்ப அவங்க யாருக்கு உழைத்தார்கள்? உழைத்ததெல்லாம் உனக்காக உழைப்பார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா அதை நீதான் வந்து செய்யணும்னா, அப்போ எதற்காக நீங்கள் அவர்களுடைய உழைப்பை மட்டும் உறிஞ்சுகிறீர்கள்? கேள்வியே அதுதான். உழைப்பதற்கு அண்ணாமலையும் தமிழிசையும், அதை வைத்து பிழைப்பதற்கு நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த முறை வந்து பல மட்டங்களில் எதிரொலிக்குது. பொதுவாக நம்மை போன்றவர்கள் மட்டும்தான் அதை அதிகமா பேசுவோம். ஆனால் இன்னைக்கு சராசரி மக்கள் வரைக்கும் அந்த கருத்து போயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப அண்ணாமலையா வந்து கடந்த 4-5 வருடமா இதே பேச்சா பேசினார். அவர் தலைவராக வந்ததுல இருந்து 2021 இருந்து 3 வருஷமா வந்து நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம், தமிழ்நாட்டுல இவ்வளவு வந்துரும் அவ்வளவு வந்துரும்னார். அதே மாதிரி தமிழிசை மாநில தலைவர் ஆகியதுல இருந்து அவர் தொடர்ச்சியா இதை தான் பேசினார்.
ஆனா அவர்களை எல்லாம் ஒரு கிள்ளுக்கீரைகளை போல விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும்தான் பதவியா? இன்னொன்று இன்னொரு புதிய விளக்கம் கொடுக்கிறார் பாண்டே யாருன்னா உங்களுக்கு எனக்கு திடீர்னு கொடுக்க முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினரை தான் அமைச்சராக்க முடியும். அவங்க எல்லாம் 3 பேரும் இப்பவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், அதனால் அமைச்சராக்கப்பட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ ஜெய்சங்கர் முதல் முறை அமைச்சராகும் போது அவர் எம்பியா இருந்தாரா? எல்முருகன் முதல் முறை அமைச்சரா இருக்கும் போது அவர் எம்பியா இருந்தாரா? அவர்களை எல்லாம் முதலில் அமைச்சராக்கி விட்டுத்தான் பின்னாலே நிர்மலா சீதாராமன் அப்படித்தான். ஆக நீங்கள் அண்ணாமலையோ இல்ல தமிழிசையோ அமைச்சராக்க வேண்டும் என்று உங்களிடம் எண்ணம் இருந்தால் அவர்களை அமைச்சராக்கி விட்டு கூட 6 மாதங்களில் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கலாம். அது ஒன்றும் பெரியதில்லை. அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல. ஆனால் இவர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு அப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிறத கூட அவங்க சிந்திக்கல. என்றைக்குமே அதிகாரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதே என்னை பொறுத்தளவில் பார்ப்பன ஜனங்களின் கட்சி தான். மற்றவர்கள் அது எங்க நாங்க பாஜக, நான் இந்து, அதை எப்பெல்லாம் அவனை இந்துன்னு கூப்பிடுவான்னா அதையும் நம்ம வேடிக்கையாவே சொல்லியிருக்கோம். மசூதியை இடித்து கோயிலை கட்டுற வரைக்கும் தான் நீ இந்துன்னு உன்னை உள்ள கூப்பிடுவான். கோயிலை கட்டி முடிச்ச பிறகு நீ பாதையிலே நில்லு, இல்ல நீ கருவறைக்கு வெளியே நில்லு, அவ்வளவுதான் அவனோட நிலைப்பாடு. ஆனால் அதை புரியாமல் நம்மவர்கள் இன்னும் அங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ஒரு வெட்கத்துக்குரியதா வேதனைக்குரியதாக இருக்கிறது. இந்த கர்ணன் திரைப்படத்துல ஒரு பாடல் வரி வரும் இல்லையா, சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணான்ன மாதிரிதான் அன்னைக்கு தமிழிசை மேடையிலே பட்ட அவமானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் இலக்கிய செல்வர் என்று கொண்டாடப்பட்ட குமரியானந்தனுடைய மகள் காங்கிரஸிலே இன்றைக்கு தொடர்ந்து இருந்திருந்தாரே, ஆனால் இன்றைக்கு எப்படி அவருடைய சித்தப்பா வசந்தகுமாருடைய மகன் விஜய் வசந்த் தொடர்ச்சியா 2வது முறையாக கன்னியாகுமரியில் இன்னைக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அதை போல இருந்திருக்க வேண்டிய நபர் இன்னைக்கு போய் அவ்வளவு வன்மத்தோடு அவ்வளவு ஒரு விஷமத்தோடு அவமானத்தை தாங்கி கொண்டு அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கே அப்படின்னு நமக்கு தமிழிசையை பார்க்க பரிதாபகரமாகத்தான் இருக்கிறதே தவிர, இந்த பாண்டே போன்றவர்களுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும். இப்ப பாண்டே இல்ல இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாருங்கிற குறைந்தபட்ச நியாயத்தை நேர்மையை நம்ம பாண்டே போன்றவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. இல்ல, பாண்டே போன்றவர்களிடம் நாம் குறைந்தபட்ச நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் தோழர், மறுக்கல. ஆனா இவர்கள் இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு கூடுதலா இருக்குது. ஒண்ணு. 2வது இவர்களுடைய நிலைப்பாடை நாம் எதிர்க்கிறோம். எந்த இடத்திலையும் இந்து மத எண்ணம் படைத்தோ அல்லது மத கருத்துக்களை யார் கூடுதலா வச்சுட்டு மனிதத்தை, மனித நேயத்தை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாட்டை எல்லா வகையிலும் நாம் எதிர்க்கிறோம், மறுக்க விரும்பல. மனிதநேயம் மட்டுமே முன்னால் வேண்டும், மனிதநேயம் மட்டுமே முக்கியம், மனிதம் மட்டுமே தேவை என்கிற பெரியாருடைய வழியில நம்ம வர்ற காரணத்தினால் இந்த கருத்துக்களை நாம் முன்வைக்கிறோம். இருந்தாலும் இவர்கள் படுகின்ற அவமானத்தை பார்த்து தாங்க முடியல. காரணம் என்னன்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் அப்படிங்கிற நிலையில தான் இவங்களுக்கும் நம்ம தான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறங்கிற எண்ணம் நம்மிடம் கூடுதலா இருக்கு. இப்படி நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கோவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முப்பெரும் விழா, 40 தொகுதிகளில் நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுகின்ற விழாவாக அனைவரும் ஒன்றாக திரண்டு நின்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓரிடத்தில் திரண்டு நின்று செய்யக்கூடிய மிகப்பெரிய வெற்றி விழா. இந்த வெற்றி விழா அழகா, அற்புதமா, சிறப்பா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள்லாம் பம்பரமா சுழன்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விழாவுக்கு வருவதற்கு தமிழகம் என்றும் இருந்து திமுக கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியுடைய தொண்டர்கள் எல்லாரும் தயாரா காத்துட்டு இருக்கிற நேரத்துல அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்கிறார், அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இது தேவையில்லாத வேலை, திமுக தேவையில்லாத படாடோபத்தை வெளிப்படுத்துது. 40 தொகுதி நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், வெற்றி கொண்டாட்டத்தை நாங்க கொண்டாடத்தான் செய்வோம். எங்களை பார்த்து நீ என்ன சொல்றது, இந்த எங்க வீட்டுல பொங்கல் சாப்பிடுற நேரத்துல எதிர் வீட்டுக்காரன் இஞ்சி தின்ன மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இல்லையா? உண்மையா தானே? எங்கள் வீட்டுல நான் பொங்கல் சாப்பிடுறேன், நீ எதிர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இஞ்சி தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தா என்ன பண்றது? நீ பொங்கல் சாப்பிடுறதுக்கான வழி இல்ல. ஏன்னா நீ போற பாதை அரிசி வாங்குறதுக்கான வழியாவே தெரியலையே. தமிழ்நாட்டுல அரிசி வாங்குறதுக்கான வழி இருந்தா தானே பொங்கல் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் உன்னுடைய பாதை அரிசிக்கான வழியாவோ அல்லது சர்க்கரைக்கான வழியாவோ தெரியல. உன்னோட பாதை தவறான பாதை, நீ போற பாதை தவறான பாதை அப்படிங்கறத சுட்டி காட்ட வேண்டிய நிலைமையில நாம் இருக்கிறோம். இது தொடர்பா சொல்லுங்க. அதாவது இப்போது அதிகாரப்பூர்வமாக கோவையிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வெற்றிக்கு பிறகு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 40 தொகுதிகளை வென்றெடுத்ததற்கான வெற்றி விழா, அதை போல தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழா, இந்த மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு பாராட்டு விழா என்கிற முப்பெரும் விழா. ஆனா என்னை பொறுத்தளவில் உங்களுக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்பாக இதே ஜூன் 14ஆம் தேதி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார்.
அப்ப அந்த கைதை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர்ல நடக்குது. ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மக்கள் திரள் அந்த பொதுக்கூட்டத்திலே அண்ணன் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் ராசா பேசினார். இந்த கைதுக்கு உங்களிடம் மக்கள் மன்றத்தில் நாங்கள் நியாயம் கேட்கிறோம். இந்த கைதுல எங்களுக்கு நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும்னு நாங்க நம்பல. நீதிமன்றத்தில் நாங்கள் நீதி கேட்டு போராடினாலும் கூட உண்மையான நீதியை நாங்க மக்கள் மன்றத்தில் தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்க 40 தொகுதிகளை நாங்க வென்றெடுக்கணும். அடுத்த ஆண்டு இதே இடத்துல தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழா இதே கோவையில் நடைபெறும் அப்படின்னு அண்ணன் ராசா போன வருஷம் இதே நாள் சொல்றாரு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதுக்கு பிறகு நடந்த கண்டன பொதுக்கூட்டத்துல சொல்றாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சபதத்தை நிறைவேற்றி இருக்கிறது. திமுகவில் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு தலைவனுக்கு பிரச்சனை வரும், தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். ஆனால் இந்த இயக்கம் ஒரு தொண்டனுக்கு பிரச்சனைனால அந்த தலைவன் வீதிக்கு வருவான். அதுதான் இந்த இயக்கம். இப்ப குறிப்பாக மறைந்த அண்ணன் ஜே அன்பழகன் ஒரு முறை திமுக மறியல் போராட்டம் நடக்குது. அப்போது திமுகவினரை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணும் பொழுது ஆற்காடு பொருளாளராக இருந்த ஆற்காடு வீராசாமி சென்னை ஹைகோர்ட்ல ஒரு தடை உத்தரவு வாங்குறாரு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கைது செய்யக்கூடாது, மறியல் களத்துலதான் எல்லாரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இது வாங்குறாரு. ஆனாலும் கூட அந்த மறியல் நாளன்று காலை ஜே அன்பழகனை வீட்டுக்கு போய் கைது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த தகவல் தெரிந்த தலைவர் கலைஞர் என்ன சொல்றாருன்னா, மறியல் களத்திலே கைதான எல்லோரும் விடுதலை செய்வதை போல 6 மணிக்கு ஜே அன்பழகனை விடுதலை செய்யலைன்னா 6 மணிக்கு சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக நான் அமர்ந்து ஒற்றை நபரா உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்றாரு கலைஞர். அதே போல மாலை 6 மணி ஆகுது, மறியல் களத்தில் விடுவிக்கப்பட்டவர்கள்லாம் விடுவிக்கப்படுறாங்க. ஆனா ஜே அன்பழகன் விடுவிக்கப்படலை. அப்போ உடனடியாக தலைவர் கலைஞர் காவல் ஆணையர் அலுவலகம் முன்பாக அதே போல மற்ற நிர்வாகிகள் எல்லாம் மறியல் களத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, இன்னும் ரிலீஸ் ஆகி வெளியே வரல. இருந்தாலும் ஒற்றை நபரா போய் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பா உட்கார்றாரு கலைஞர். ஆக இதை போல ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தங்களுடைய இயக்கத்துக்கான ஒட்டுமொத்த பிரச்சனையாக எழுந்து நின்று ஆதரவாக இருக்கிற இயக்கம். அதை போல ஓராண்டுக்கு முன்பாகவே கோயம்புத்தூரின் வெற்றி விழா அப்படிங்கிறத இந்த இயக்கம் அறிவித்து விட்டது. தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவில் இந்த 40க்கும் 40 என்கிற வெற்றியை பரிசாக தருவது என்பது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்ட உறுதி. அப்ப அந்த உறுதி அத்தனையும் நிறைவேறி இருக்கிறது, அதை நாங்கள் கொண்டாடுகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த பழமொழி சொல்லுவாங்க, ஏத்த வீட்டுக்காரன் புள்ள பெத்துக்கிறான்றதுக்காண்டி நம்ம எதையோ வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்கதா அப்படிங்கிறதை போல நீங்கள் குறிப்பிட்டதை போல உன் பாதை தவறு. அப்ப நீ தான் இந்த மக்களுக்கானது என்ன, அதாவது தலைவர் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல மக்களோடு செல், மக்களோடு இரு, அவனுடைய மக்களின் தேவையை தெரிந்து கொள், அதை நிறைவேற்று அப்படிங்கிற மாதிரி நீங்க மக்களோட வளாம நீங்க ஒரு தனி உலகத்துல வாழ்றீங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் நீங்க வாழ்ற உலகமே தனி, நீங்க உங்களுக்கு சரி என்பதுதான் எல்லாருக்கும் சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க மக்களுக்கு எது சரியானதுன்ற அவன் கருத்தை கேட்டு அந்த மக்களுக்காக உழைக்கிற காரணத்தால் மக்கள் இந்த திமுக பக்கம் இருக்கிறார்கள். இன்றைக்கு 40க்கு 40 என்கிற ஒரு 100% வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த இந்தியா கூட்டணியில் இப்படி ஒரு கூட்டணி கட்டமைக்கணும்னு சொன்னவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான். அதே போல இங்க இருக்கக்கூடிய கூட்டணிக்கு கட்சியினர் அத்தனை பேருக்கும் ஒரு மிக பெரும்பான்மையான இடங்களை தமிழ்நாடு தான் வழங்கியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு 99 இடங்களை காங்கிரஸ் பெற்று இருக்குன்னா 10 இடங்கள் இந்த 40ல இருக்கு. அப்ப காங்கிரசுடைய வெற்றியில் ஒரு 10% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்கி இருக்கிறது, திமுக வழங்கி இருக்கிறது. இடதுசாரிகளில் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்டோட மொத்த எம்பிக்களே 3 எம்பிக்கள் தான், 2 எம்பிக்கள் நாம கொடுத்திருக்கோம். அப்போ 66% வெற்றியை இந்த மண் பங்களித்திருக்கிறது கம்யூனிஸ்டுக்கு. இந்திய கம்யூனிஸ்டுக்கு தேசிய அளவில் இடங்கள் வெறும் 2 தான், 2மே தமிழ்நாடு தான் கொடுத்திருக்கு. அப்ப இந்திய கம்யூனிஸ்டோட வெற்றியில் 100% பங்களிப்பு தமிழ்நாடு செய்திருக்கிறது, திமுக செய்திருக்கிறது. அப்போ இதுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதை பார்த்து ஒரு வயிற்றெரிச்சலில் புலம்பலில் அண்ணாமலை ஏதோ பேசுவதாக தெரிகிறது. அந்த உங்க புலம்பல் இந்த வயிற்றெரிச்சலை நீங்க இங்க பண்ணாம கொஞ்சம் உங்க கட்சியில் உங்கள் நிலை என்னங்கிறத சிந்திச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பண்ணாலும் நமக்கு ஏன் இப்போ ஒரு நல்லா முன்னாடி வழக்கறிஞராக பதிவு செய்வதற்கு முன்பாக நான் ஒரு கார்பரேட் நிறுவனங்களை பணியாற்றி, அப்போ அந்த கார்பரேட் நிறுவனங்களில் பதவி உயர்வு வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல்நிலையில இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லெவல்ல நம்மகிட்ட பேசுவாங்க, அப்படியே தோல்ல எல்லாம் கை போட்டு பேசுவாங்க. ஆக நம்ம நினைப்போம், ஆக நம்ம நிறுவன இயக்குனர், கார்பரேட் நிறுவன இயக்குனர் நம்ம தோல்ல கை போட்டு பேசுறாரு அப்படின்னு. அந்த தோல்ல கை போட்டது என்னன்னா அந்த கிராஸ் பெல்ட் இருக்கான்னு பாக்குறதுக்கு. அந்த கிராஸ் பெல்ட் இருந்தால் அதற்கு ஒரு மரியாதை, அதற்கு ஒரு அங்கீகாரம். இப்ப இதைத்தானே பாஜக இன்னைக்கு அப்பட்டமா செய்து அண்ணாமலையிடம் அந்த கிராஸ் பெல்ட் இல்லைங்கிறதுனால ஜெய்சங்கர் கொண்டு உருவாக்கப்படுகிறார். தமிழிசைட்டு அந்த தகுதி இல்லாதனால நிர்மலா சீதாராமன் முன்னிறுத்தப்படுகிறார். இவங்க 2 பேருக்கு நடுவில் நாங்க எதுவும் செஞ்சிருக்கோம்னு காட்டுறதுக்காக ஊறுகாயாக எல்முருகன் வச்சிருக்காங்க. அதுதான் உண்மையே தவிர எல்முருகனுக்கான அங்கீகாரம் உண்மையில அதற்கான அங்கீகாரம் அல்ல. நாங்க செஞ்சோன்னு காட்டுறதுக்காக ஒரு பெயருக்குத்தான் எல்முருகனுக்கு அங்கீகாரம். ஏன் நீங்க நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு துறையை எல்முருகனுக்கு கொடுங்க பார்ப்போம். ஒரு பெயரளவுக்கு எல்முருகன் அமைச்சராகிங்க, நாளைக்கே எல்முருகனுக்கு வெளியுறவுத்துறை கொடுங்க.
இல்ல இதே எல்முருகனை கேபினெட்டா கொடுங்க, அதை செய்ய மாட்டார்கள். ஆக நாங்க எல்லோருக்கும் செய்திருக்கிறோம் என்று காட்டுவதற்காக மட்டுமே எல்முருகன். ஆக நம்மை போன்றவர்கள் மீது இப்படி பாய்வதை விட்டுவிட்டு அண்ணாமலை உண்மையிலே சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அண்ணாமலை மட்டுமல்ல, அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து சிந்திக்கணும். அவர்கள் எப்படி நமக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில உழைத்தாலும் நம்மளை அந்த கட்சியில் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, நம்மளை வளர விடுவார்களா என்று சிந்தித்து பார்த்து அவர்கள் ஆட்சி அதிகாரம் வரும்போதெல்லாம் அதை யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், நம்மளை எதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் நல்ல முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால்தான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா அண்ணாமலையோ தமிழிசையோ வாழும் காலம் எல்லாம் இப்படியே தான் இருக்க முடியுமே தவிர, இப்ப இல கணேசன் ஆளுநர் ஆக்கப்பட்டார். தமிழ்நாட்டுல இருந்து நீங்க யாரெல்லாம் கொண்டு போய் அவங்க பெரிய ஆளாக்குனீங்கன்னு பாத்தீங்கன்னா இதேதான். இதற்கு முன்பாக ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவரை சட்ட அமைச்சர் ஆக்குனாங்க. அவர் பார்ப்பனர் தான். இங்க இருந்து கூட்டு போய் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்குனாங்க. ஆனா இதே போல இதர பிற்படுத்தப்பட்டவர் யாரும் ஆக்கி இருக்காங்கன்னா இல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெயருக்கு அளவுக்கு செய்ததா காட்ட மட்டும்தான் அவர்கள் எல்முருகனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே மற்றபடி முழுக்க அவர்கள் இந்த 3% மக்களுக்காகத்தான் அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொண்டர்களை காக்கிற இயக்கமாக திமுக, தொண்டர்களை காக்கிற தலைவராக திமுக கழக தலைவர்கள், இப்படி ஒரு சூழ்நிலை தான் நம்ம பகுதியில் இருக்கு. ஆனா உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொண்டு உங்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இதர பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்களை மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்டு தென்னகத்தில இருக்கக்கூடிய தலைவர்களாக அவர்களை அடையாளப்படுத்திவிட்டு, ஆனால் அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் ஜெய்சங்கர் போன்றவர்களும் ஒன்றிய அமைச்சர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை வன்மையாக கண்டிப்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வேலை என்பதை நாம் தெளிவா செஞ்சிட்டு இருக்கிறோம் தோழரே. இந்த மாதிரி நேரத்துல நிர்மலா சீதாராமன் அங்க போயிட்டாங்க, ஜெய்சங்கர் அங்க போயிட்டாங்க. ஆனா அண்ணாமலையோ தமிழிசையோ அந்த இடத்துக்கு போக முடியலைங்கிற வருத்தத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இங்க இப்ப நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர் மாதிரியே ஒரு சிலரை உருவாக்கி வச்சிருக்கார். அவர் மாதிரியே, அதாவது அவருடைய அந்த கேவலமான ஒரு தரமில்லாத சொற்களை பயன்படுத்தி அடுத்தவரை பேசுவது என்பதை ஒரு பணியா வச்சிட்டு இருக்கக்கூடிய சீமானுடைய ஆட்கள் இப்ப செய்யற வேலை பாத்தீங்கன்னா, சீமானோட இப்ப நம்ம திராவிட இயக்க தமிழர் பேரவையில இருந்த அன்பு தென்னரசன் ஒருத்தர் போய் அங்க சேர்ந்தார். அவர் ஏன் சேர்ந்தாருன்னா, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள் மிக மோசமாக கேவலமான நடவடிக்கைக்கு சொந்தக்காரராக இருந்த அவருக்கு தகுந்த இடத்துல போய் சேர்ந்திருக்காரு. அவரை வேண்டான்னு சொல்லல. ஒரு இடத்துல போய் சேர்ந்திருக்கிறீங்க, சேர்ந்து இருங்க, உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. உங்களுடைய மோசமான வேலைகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை மக்கள் மத்தியில நம்ம பேசி முடிவு பண்ணலாம். ஆனா திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்களை பற்றி பொய்யான கருத்துக்களை மிக கேவலமான ஒரு மனிதர் பேசுகிறார் என்று சொன்னால் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தென்னரசன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள், அன்பு தென்னரசன் போன்றவர்களுடைய வேலைகள் எல்லா இடங்களிலும் மறுக்கப்படுகின்ற வேலைகளாக, இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எடுத்து வெளியே சொன்னோம் என்று சொன்னால் கூவம் நாரிரும். அந்த அளவுக்கு மோசமான மனிதன். இந்த மனிதன் சொல்ற பேச்ச கேட்கிறதா? இவர் வீட்டு திருமணத்துக்கு திமுக கழகத்தினுடைய தலைவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஐயா சுபவி அவர்களிடம் எந்த அளவுக்கு அவர் கெஞ்சினாரு, எந்த அளவுக்கு போராடி வர வச்சார் அப்படிங்கறதெல்லாம் முன்னால வரலாறு இருக்கு. அவர் மகளுடைய திருமணத்தினுடைய ஆல்பத்தை அப்படியே புரட்டி பார்க்க சொல்லணும் அவரை. அந்த மாதிரி எண்ணம் படைச்ச அன்பர் தென்னரசன் போன்றவர்களை நாம் என்ன செய்யலாங்கிறத மட்டும் சொல்லுங்க. அதாவதுங்க, அந்த இயக்கம், அதாவது ஒரு பழமொழி இருக்கு, கொல்ல போட்டா எல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப சீமானை போன்றவர்கள் தலைமை தாங்குகிற இயக்கம் எப்படி இருக்கும்னா சீமானை போன்றுதான் இருக்கும். அவருமே வந்த வழியை மறந்து விட்டு, ஏற்றி வந்த ஏணியை எட்டி உதைத்து விட்டு, தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக, சுய ஒரு பணத்திற்காக இன்றைக்கு பார்ப்பனியம் ஏவுகிற வேலையை பார்த்து கொள்ளுகிற ஒரு பார்ப்பனியத்தினுடைய ஒரு ஏவல் நாயாகத்தான் சீமான் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட வளர்கிறவர்கள் அதே போலதான் இருப்பாங்க. இன்னும் நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர்கிட்ட எடுத்த பயிற்சி தானா என்னன்னு தெரியல, மாதவரத்துல அவரு அடி வாங்கின கதையெல்லாம் சொன்னீங்க நீங்க. அப்போ அங்கே சேர்கிற இடத்திற்கான தகுதி அவருக்கு இருக்கு. சீமான்கிட்ட போய் சேருவதற்கான தகுதி அன்பு தென்னரசன் அவர்களிடம் இருப்பதாலே அவர் போய் சேர்ந்துட்டார். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருந்து விட்டு, ஏன்னா அவரிடம் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஐயா போன்றவர்களை தரக்குறைவாக பேசுவது, இல்ல நம்முடைய ஐயா ராமசுப்பையா அவர்களை பற்றி பேசுவது, இது எல்லாமே தங்கள் மீது ஒரு விளம்பர வெளிச்சம் விழுகணும், இன்னும் தான் இதை காட்டி தான் இன்னும் ஏதாவது பெயர் பெறணும், இன்னும் ஏதாவது பலனடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஐயாவை கெஞ்சி
அண்ணன் மாசு போன்றவர்களை அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு அழைச்சிட்டு போனதெல்லாம் சொன்னீங்க. இந்த இடத்துல தலைவர் கலைஞருடைய ஒரு மேற்கோள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இத்தனை ஆண்டு கால பொது வாழ்வில் புரிந்து கொண்டது என்னன்னு ஒரு கேள்வி தலைவர் கலைஞர்கிட்ட வைக்கப்படுது. அப்ப தலைவர் கலைஞர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மால் பலனடைந்தவர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னார் தலைவர். ஆக அதைத்தான் இன்றைக்கும் அன்பு தென்னரசு போன்றவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா, இப்ப நம்மை போன்றவர்கள் ஆதாரத்தோடு தான் பேசுவோம். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க. நம்ம விவாதத்திற்கோ இல்ல எதற்கோ அஞ்சு ஓடுபவர்கள் அல்ல. நாம் விவாதிக்க தயாரா இருக்கோம். ஆனா கருத்தியலா விவாதிப்போம். அதை விடுத்து விட்டு தனி மனித விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம் என்றால் அதையும் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு செய்ய தெரியும். ஆனால் நம்முடைய தலைமை நம்மை அப்படி சொல்லி வளர்க்கல. அப்படிங்கிறதுனால நாம ஒதுங்கி நிற்கும். இப்ப சேற்றில் புரண்டு விட்டு வருபவரோடு உட்கார்ந்து மல்லு கட்டி நம்மேலும் சேறு படக்கூடாது என்பதற்காக நாம் தள்ளி நிற்கிறோமே தவிர, அதற்காக சேறு பூசிட்டு வந்துட்டு என் மேலதான் மனம் வீசுது, ஓ மேல சேறு வீசுது, இல்ல அந்த சேரை எடுத்து நம்ம மேல் எரிவானேயானால் தற்காப்புக்காக நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் ஆளாக வேண்டிய நேரம். இப்ப சேத்துல புரண்டு வர ஒரு மனுஷன்னு சொல்லி அந்த ஒரு விலங்குன்னு நினைச்சு நாம ஒதுங்கி போறோம். ஆனால் அதற்காக உன் சேரை என் மீது எரிவா என்று சொன்னால் கண்டிப்பாக அப்போது என்ன தற்காப்பு நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆகவே இதையா இனிமேலாவது அன்பு தென்னரசன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்தவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கான எதிர்வினை இனி பேரவையிடமிருந்து அவர்கள் பெற வேண்டியது இருக்கும். அன்பு தென்னரசன் போன்றவர்களுடைய தரக்குறைவான பணிகளுக்கும் தரக்குறைவான பேச்சுக்களுக்கும் காலம் பதில் சொல்லும். அவர் போன்றவர்களை காலம் செருப்பால் அடிக்கும் நாள் மிக அதிக தூரத்தில் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர். வாய்ப்புக்கு நன்றி தோழர், வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.